நான் ஆல் இந்தியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரெக்ரேஷன் ஆக்டிவ் கிளப் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். அப்புறம் இன்ஜினியர்ஸ் சாம்ப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் சீஃப் எஜுகேட்டராக இருக்கேன். இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சித்தார்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸாகவே ருபிக்ஸ் கியூப்பில் நல்லா ஆர்வமாக கியூப்ஸ் பண்ணுறது, நேஷ்னல் சாம்பியன் அண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த வருஷம் மட்டுமே 3 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு. இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இன்ஜினியர்ஸ் சாம்ப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், இன்டர்நேஷனல் அச்சீவர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கியூப் வந்து அவர் கியூப் சால்வ் பண்ணிக்கிட்டு 2x2 கியூப் இருக்கும், கனசதுர புதிர்னு வாங்க தமிழில். அதை சால்வ் பண்ணிக்கிட்டு கையில் வந்து பட்டர்ஃப்ளை கோம்பு வச்சு சுற்றிக்கிட்டு திருக்குறளை வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கிட்டு சால்வ் பண்ணதுனால அவருக்கு இந்த உலக சாதனை கிடைக்குது. இதுக்கு முன்னாடி ருபிக்ஸ் கியூப்பில் கிராண்ட் மாஸ்டர்ன்ற பட்டமும் கொடுத்துருந்தாங்க இவருக்கு. ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்புறம் இன்ஜினியர்ஸ் சாம்ப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டமும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் இவர் இன்னொரு முறை டிஃப்ரெண்ட்டான வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை முயற்சி பண்ணியிருக்காரு. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு இப்போ சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்துருக்கு. நீங்கள் உங்கள் வயசை சொல்லிவிட்டு பேர் சொல்லிவிட்டு என் பேர் சித்தார்த், 15 வயசு. இப்போ சென்னை பப்ளிக் ஸ்கூலில் அண்ணா நகரில் படிச்சுட்டு இருக்கேன். கியூபிங் வந்து 5 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். 2வது வருஷத்துலேயே 13 வயசில் வந்து முதல் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணேன். இந்த ஸ்னேக் கியூபுங்கிற கியூபில் 2.1 செகண்ட்ஸ் பிளைண்ட் ஃபோல்டடாக பண்ணேன். அப்புறம் செகண்ட் இயர், அதாவது 14 இயர்ஸ் போது பிளைண்ட் ஃபோல்டடாக 4x4 அனகோண்டா ஸ்னேக் கியூப் பண்ணேன். அதுக்கு கிராண்ட் மாஸ்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த வருஷம் ரீசெண்டாக 15 வயசு ஜூன் 4th வந்து 3வது வேர்ல்ட் ரெக்கார்ட் டைட்டில் பண்ணேன். ஒரு கையில் இந்த பட்டர்ஃப்ளை கோம்பு, இன்னொரு கையில் 2x2, அப்புறம் வாயில் வந்து திருக்குறள் சொல்கிறது. அதுக்கு வந்து ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட், இன்ஜினியர்ஸ், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட், இன்டர்நேஷ்னல் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எஃபர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் வந்து ஒரு ரெக்கார்ட் முடிச்சு இன்னொரு ரெக்கார்ட் போகும்போது ஒரு வருஷம் கேப் இருக்கும். அந்த ஒரு வருஷத்தில் வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி வந்து பண்ண முடிஞ்சுது. அப்புறம் சப்போர்ட்டுக்கு வந்து தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, அப்புறம் முக்கியமான சார், அப்புறம் தமிழ்நாடு கியூப் அசோசியேஷனுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இது எப்படி உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது? எவ்வளோ கேம்ஸ்லாம் இருந்தது? இந்த கேம் மேலே என்ன தனியாக இன்ட்ரெஸ்டோட காரணம் என்ன? ஆரம்பத்தில் வந்து இந்த கியூபிங் வந்து யூடியூப்பில் கற்றுக்கினேன். இந்த 3x3 சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கும் போது எங்கள் அம்மா தான் பார்த்து சொன்னாங்க, நீ வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிக்கலாமே, கிளாஸ் ஜாயின் பண்ணலான்னாங்க. அப்போ தான் நான் இங்கே தமிழ்நாடு கியூப் அசோசியேஷனில் ஜாயின் பண்ணேன். சார் வந்து எனக்கு கோச் பண்ணார். ஃபஸ்ட்டு கியூபு ஸ்னேக் கியூப் தான் சொல்லி கொடுத்தாரு. அது கோச் பண்ணி நல்லா பண்ணதுனால 2.1 செகண்ட்ஸில் முதல் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணேன். அதுலேருந்து மற்ற வெரைட்டிஸ் ஆஃப் கியூப்ஸ் 2x2, 3x3, 4x4, மெகாமின்ஸ், கியூப், ஸ்குவட், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்க்கு மூவ் பண்ணிட்டேன். இது இவருக்கு இந்த மாதிரி குணம் இருக்குது, இந்த டேலண்ட் இருக்குதுன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சீங்க? எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருப்பாங்கல்ல அதுக்கான? நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பார்க்க முடியாது. ஒரு கொஞ்சம் போக போக என்ன ஆகும்னா அவங்களோட திறமை வந்து நமக்கு தெரியும். ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள ஒரு ஸ்டூடெண்ட்டாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். ஸோ இப்போ சித்தார்த் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்னேக் கியூப் வந்து இந்த உடன் ஸ்னேக் கியூப்னு இருக்கும். இந்த கியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் கண்ணை திறந்துக்கிட்டு அவர் 1.0 செகண்ட்ஸில் பண்ணுவார். கண்ணை மூடிக்கிட்டு 2.0 செகண்ட்ஸில் பண்ணியிருந்தார். ஸ்டார்டிங்கில் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது ஒரு 8 to 6 செகண்ட்ஸில் பண்ணுவாங்க. நான் இவரை கொஞ்சம் பண்ண சொன்னேன், இவர் 4 வரைக்கும் வந்தார். சரி இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து இவர் பார்த்தீங்கன்னா 1.10 செகண்ட்ஸ் கண்ணை திறந்துட்டு பண்ணார். கண்ணை மூடிட்டு 2.10 செகண்ட்ஸில் பண்ணார். இதுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார் எஜுகேஷன் மினிஸ்டரும் கூப்பிட்டு பாராட்டி அப்புறம் ராஜ்பவன்லேயுமே அவரை அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவருக்கு எவ்ரி இயர் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்த பிறகு இதுலேயே வந்து பெரிய கியூப் 4x4 இருக்கும், அதை பண்ணோம். இந்த வருஷம் வந்து இந்த ருபிக்ஸ் கியூபை வந்து வித் திருக்குறளோட பட்டர்ஃப்ளை கோம்பு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இது வேற ஏதாவது கவர்மெண்ட் சப்போர்ட் இன்னும் தேவைப்படுதா? இல்லை மாஸ்டரா நீங்கள் சொல்லுங்கள். இந்த கேம் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் தேவைப்படுது. அப்புறம் வந்து இந்த கேம்னால என்ன மைண்டுக்கு என்ன மாதிரி இது வருங்கிறத சொல்லுங்கள். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா உலக லெவலில் வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடக்குது, வேர்ல்ட் ட்ராஃபிஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு, அதோட இந்தியாவுமே நடக்குது. பட் என்னன்னா நம்ம இந்தியாவில் மட்டும் கேம் ரெக்கக்னைஸ் ஆகலை. செஸ் மாதிரி தான் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கும்.
செஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து நம்ம கூட விளையாடணும், அவங்க கூட விளையாடணும்னு இருக்கும். பட் நமக்கு வந்து இது ஓனா நம்மளே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர்ஸை சுற்றி தான் நம்ம கியூப் இருக்கும். பிரெயின் வந்து இப்போ இதை சால்வ் பண்ணுறோன்னா இந்த கலர்ஸை சுற்றி தான் நம்ம அந்த பிரெயின் எல்லாமே சுற்றும். லைக் ஒரு கலரை சால்வ் பண்ண இது இங்கே கொண்டு வரணும்னா அதை பார்த்து தான் நம்ம பண்ண முடியும். அதனால் அவங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம கையில் 2 கையிலையும் யூஸ் பண்ணுறதுனால நார்மலாக லெஃப்ட் ஹேண்ட் எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம். இது பண்ணும்போது 2 கையும் ஸ்பீடாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா இப்போ இந்த மாதிரி பண்ணுறோன்னா லைக் அவங்க 2 கையுமே யூஸ் பண்ண மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். ஃபுல்லாக ஸ்பீடாக பண்ணுறோம். இது ஸ்பீடாக பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு பிரெயின் ஆக்ஷன் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் நிறைய வரும். ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும், உடனே ஒரு விஷயத்த வந்து இப்போ தான் வந்து பசங்க எப்படின்னா ஒரு விஷயத்தை ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஃபீலிங்கை வந்து இதில் கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். இதில் காம்படிஷன் மாதிரி உன்னுடைய ஸ்கில்ஸை வச்சு மற்ற பசங்களோட போட்டிடுறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூபுக்குமே ஒரு டைமிங்ஸ் இருக்கும் சார். இப்போ வந்து இதே மாதிரி நிறைய மற்ற பசங்க பண்ணுவாங்க. பட் என்னன்னா இவரு இதில் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. லைக் இது காம்படிஷன்ஸ் இருக்குது. இப்போ எப்படின்னா இவர் 1 செகண்டில் பண்ணியிருக்காரு இல்லையா, இது மாதிரி இதுக்குன்னு ஒரு காம்படிஷன் இருக்குது. வேர்ல்டு லெவலில் இவர் இப்போ வந்து 1 செகண்ட் பண்ணியிருக்காரு. பட் இது ஈச் கியூபுக்குமே இருக்குது. இந்த கியூப் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 0.2 செகண்ட்ஸ், 26 செகண்ட்ஸ், 1 செகண்ட் கூட கிடையாது, அதுக்கும் கம்மியாக. ஸோ இந்த மாதிரி ஒரு இங்கே இருக்கிற எல்லா கியூபுக்குமே இருக்குது. இதில் வந்து யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க, இப்போ ஒரு காம்படிஷன் வச்சோன்னா யார் அந்த காம்படிஷனில் பெஸ்ட் டைமிங் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் அவங்கள யார் வின்னர் யார் கம்மியாக ஒரு ப்ரைஸிங்குமே சூஸ் பண்ணுவாங்க. ஒரு 5 டைம் சால்வ் பண்ண வைப்பாங்க. அதில் ஆவரேஜ் கணக்கு எடுத்துகிட்டு யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்களோ அந்த ஆவரேஜை வந்து சூஸ் பண்ணி எப்படி யார் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. நீங்கள் எந்த டோர்னமெண்ட்டில் ரொம்ப அச்சீவ் பண்ணி பெருசாக எடுத்தீங்கன்னு உங்களுக்கு ரொம்ப நீங்களே வியக்கிற மாதிரி என்ன அச்சீவ்மெண்ட், என்ன அவார்டு, அதை எப்படி பேஸ் பண்ணீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். முதல்ல போகிற காம்படிஷன் தான் ரொம்ப ஞாபகமாக இருக்குது. முதல்ல வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் கியூபிங் டோர்னமெண்ட் போய் இந்த ஸ்னேக் கியூபிங் தான் பண்ணேன். ஆனால் அப்போ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தேன். அப்போது பண்ணதில் வந்து செகண்ட் பிளேஸ் வந்தது. ஆனால் அதுவே ஒரே குஷியாக இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா மெமரபிள்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல் லெவல் ஒன்று வச்சாங்க. அதுக்கு வந்து இங்கே எம்ஜிஆர் இன்ஜினியரிங் காலேஜில் பண்ணும்போது நிறைய அவார்ட்ஸ் பண்ணேன். இந்த செகண்ட் பிளேஸ், ஃபர்ஸ்ட் பிளேஸில் 2, செகண்ட் பிளேஸில் 2, அந்த மாதிரி நிறையா வாங்கிட்டு வந்தேன். அப்போது நல்லா ஹாப்பியாக இருந்தது. நீங்கள் பண்ணது ஓகே. அந்த கலர் எப்படி சூஸ் பண்ணுறீங்க? கண்ணை மூடிட்டு பண்ணும்போது எப்படி சூஸ் பண்ணுறீங்க? ரெண்டாவது செய்ய சொல்லியிருக்கோம். கண்ணை மூடிட்டு பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த கலர்ஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணிட்டு ஒரு பிளான் பண்ணிப்போம். இந்த மூவ்ஸில் பண்ணணும்னுட்டு பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ண ஆரம்பிப்போம். பிளானிங்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த கலர் இந்த இடத்துல செட் பண்ணி வச்சுக்குவீங்களா? இல்லை, அவங்க ஒரு ஸ்கிராம்பிள் கொடுப்பாங்க. மூடிட்டு ஸ்கிராம்பிள் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு கொடுப்பாங்க. அப்போ வந்து நாங்கள் கண்ணை திறந்து ஒரு 2 செகண்ட்ஸ் பார்த்துப்போம். எல்லா கலர்ஸும் பார்த்துட்டு மெமரைஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ஒன்றா மூவ் பண்ணுவோம். உங்களுக்கு கோல் என்னவா இருக்குது வாழ்க்கையில் வந்து கோல் வந்து இப்போது 13 வயசில் ஆரம்பிச்சது, 20 வயசு வரைக்கும் கண்டினியூஸாக ஒரு வருஷம் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் கேட்டகரியில் பண்ணணும். அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணணும். இப்போது 10ஆம் வகுப்பில் படிச்சுட்டு இருக்கேன். அதில் வந்து இன்னும் நல்லா படித்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் டேல அட்லீஸ்ட் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் சயின்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் எடுத்து டேட்டா சயின்ஸ் பண்ணணும். ஃப்யூச்சரில் இன்னும் கேம்பிரிட்ஜ்லாம் போகணுன்னு பிளான்ஸ் இருக்குது. பண்ணுறீங்க ஓகே. 10th படிக்கிறீங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமு, உங்களுக்கு எப்படி கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும் இதில் பண்ணுறது? கான்சன்ட்ரேஷன் வந்து பிளானிங் தான், டைம் பிளானிங் தான். காலையில் 7:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி வர்றது 4 மணி. 4 மணிக்கு மேலே ஒரு இந்த 3 ஹவர்ஸ் நம்ம நல்லா படிச்சுட்டு எல்லா ஒர்க்கெல்லாம் முடிச்சிடணும். முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து 1 or 2 ஹவர்ஸ் இதில் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நல்லா வரும். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சிடும். சும்மா ஃபார்முலா ரிஸ்க்லாம் இருக்காமல் மியூசிக் சேனல்